ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ வந்து நம்மளோட இட்லி கடை திரைப்படம் வந்து ரிலீஸுக்கு முன் வந்து கிட்டத்தட்ட பல கோடி வசூல் செஞ்சிருக்கு அப்படின்றது இப்போ வந்து அஃபீஷியலான நியூஸ் வந்துருக்குங்க. இந்த ஒரு விஷயம் வந்து தனுஷ் வான்ஸ் படத்தில் செம ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு. ஸோ அதை பற்றி அந்த வீடியோ நம்ம டீட்டெயிலாக பேச போகிறோம். ஸோ இப்போ வந்து நம்மளோட தமிழ் சினிமா முன்னணி ஹீரோவாக இருக்கிறதா நம்மளோட தனுஷ். ஸோ இப்போ வந்து அவர் வந்து நடிக்கிறது மட்டும் இல்லாமல் இயக்குனர்களும் வந்து ரொம்ப ஒரு வேகம் காட்டிகிட்டு இருக்காங்க. ஸோ கடந்த ஆண்டு இவரோட இயக்கத்தில் வந்து வெளிவந்த திரைப்படம் தான் ராயன். ஸோ இந்த திரைப்படம் வந்து ரொம்ப ஒரு பெரிய ஹிட் ஆகிடுச்சு. ஸோ அடுத்ததான் வந்து அவரோட இயக்கத்தில் வந்து நிலவுக்கு என்மேல் என்னடி கோபம் அப்படின்ற திரைப்படம் வந்து இன்னும் கொஞ்சம் நாட்களில் திரைக்கு வர இருக்கிறது. ஸோ இந்த திரைப்படத்தை படப்பிடிப்பு முடிஞ்சு இறுதிக்கட்ட தயாரிப்பு பணிகள் வந்து செம்ம மும்மரமாக போயிட்டுருக்கு. இப்போ வந்து நம்மளோட தனுஷ் வந்து அவரோட அடுத்த திரைப்படம் வந்து இயக்கிக்கிட்டு இருக்காரு. ஸோ அதாவது அவரோட அடுத்த திரைப்படம் வந்து இட்லி கடை அப்படின்ற ஒரு திரைப்படம். ஸோ அந்த திரைப்படத்தில் வந்து நித்யா மேனன், ராஜ்கிரண், அருண் விஜய் இந்த இப்படி ஏகப்பட்ட கதாபாத்திரங்கள் இந்த திரைப்படத்தில் நடிச்சிருக்காங்க. ஸோ இந்த திரைப்படத்தில் வந்து இட்லி கடை அப்படின்ற வந்து இந்த திரைப்படத்துக்கு வந்து ஒரு பெயர் வச்சிருக்காங்க. அண்ட் இந்த திரைப்படம் வந்து வருகிற ஏப்ரல் மாதம் ரிலீஸ் ஆகும் அப்படின்றது அஃபிஷியலாக நியூஸ் வந்திருக்குங்க. ஸோ இன்னும் வந்து இப்போ வந்து இட்லி கடை திரைப்படத்தோட வெளிநாட்டு உரிமை குறித்து வந்து இப்போ வந்து அஃபிஷியல் நியூஸ் வந்திருக்கு. ஸோ அதன்படி பார்த்தா வந்து வெளிநாட்டு உரிமைகள் மட்டுமே வந்து கிட்டத்தட்ட வந்து 12 கோடி வரைக்கும் விற்பனை ஆயிருக்கு அப்படின்ட்டு வந்து ஒரு அஃபிஷியல் நியூஸ் வந்திருக்குங்க. ஸோ இதற்கு முன்பு வந்து வெளிவந்த திரைப்படம் ராயன். ஸோ இந்த திரைப்படம் வந்து கிட்டத்தட்ட 8 கோடி வரைக்கும் வந்து வெளிநாட்டில் விற்பனை செய்யப்பட்டுச்சாம். இப்போ ஆனால் வந்து அந்த திரைப்படம் வந்து கிட்டத்தட்ட 25 கோடிக்கு மேலே வந்து கலெக்ட் பண்ணிச்சான் வெளிநாட்டில். ஸோ கண்டிப்பாக வந்து நம்மளோட இட்லி கடை திரைப்படம் வந்து வெளிநாட்டில் ஒரு நல்ல ஒரு வசூல் சாதனை படைக்கும் அப்படின்ட்டு எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த ஒரு விஷயம் வந்து தனுஷ் வன்ஸ் படத்தில்